சேலம் மாவட்டம் மேட்டூர் ராமன் நகர் அருகே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி நின்ற இருசக்கர வாகனம் மீது பின்னால் கர்நாடக மாநிலத்திலிருந்து நெல் மூட்டை ஏற்றி வந்த லாரி அதிவேகத்தில் மோதியதில் நெல் மூட்டை லாரிக்கும் முன்னால் நின்று கொண்டிருந்த டேங்கர் லாரிக்கும் இடையே சிக்கியது மட்டுமின்றி லாரியின் சக்கரத்திலும் சிக்கி கணவன் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, என்ன நடந்தது? வணக்கம் மேடம். மேட்டூர் அருகே சாலை விபத்தில் கணவன் மனைவி பலி, 2 குழந்தைகள் உயிர் தப்பினர். மேட்டூரை அடுத்த குஞ்சாண்டியூர் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அழகரசன். இவர் கட்டிட தொழிலாக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி இளமதி இன்று காலை கணவன் மனைவி ஆகிய இருவரும் குழந்தைகளுடன் கிஷோர், கிருத்திகா ஆகியோருடன் மோட்டார் சைக்கிளில் பன்னவாடியில் உள்ள மாமனார் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். மாமனார் அருகே வந்தபோது பின்னால் அதிக வேகமாக வந்த ஆர்ன் அடிக்காமல் வந்த கர்நாடகா மாநிலத்திலிருந்து நெல் மூட்டை ஏற்றி வந்த இதில் மோட்டார் சைக்கிளில் லாரியின் சக்கரத்தில் சிக்கியது. கணவன் மனைவி இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்தையே உயிரிழந்தனர். மேலும் குழந்தைகள் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். இதில் கிஷோருக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பிறகு சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கணவன் மனைவி இருவரு சடலங்களையும் கருமலைக்குடல் போலீசார் கைப்பற்றி மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் மாமனார் வீட்டுக்கு சென்ற போது கணவன் மனைவி விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அந்த கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து காரணமாக மேட்டூர் மேச்சேரி சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. போலீசார் விபத்துக்கு உள்ளான மோட்டார் சைக்கிளையும் லாரியும் அப்புறப்படுத்திய பிறகு போக்குவரத்து சீரானது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.